Hello everyone, welcome to my channel, The Icon. பாகிஸ்தான் நாட்டோட முன்னாள் பிரதமரும் அதோட முன்னாள் கிரிக்கெட் வீரருமான இம்ரான் கானை வந்து சுட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இவர் பேரணியில் ஈடுபட்டிருந்தப்போ அப்போ இவருக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ 70 வயது ஆகுது. ஸோ இப்படி இருக்கிறப்போ இவரை சுட்டிருக்காங்க. இவர் ஏன் இந்த பேரணியில கலந்து கொண்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இவரோட ஆட்சி வந்து கவுந்துடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா மறுபடி தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டு இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா, வாசிரிபாத் என்ற இடத்துல வந்து மக்கள்கிட்ட சப்போர்ட்டோட நீண்ட பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரணியை வந்து இவர் நடத்தியிருக்காரு. ஸோ இந்த பேரணியில வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இவர் வந்து அந்த கப்பல்ல வந்து சாமான்களை ஏற்றிட்டு போவாங்க தான் கண்டெய்னர் பாக்ஸ். அந்த கண்டெய்னர் பாக்ஸில் தான் இவர் இருந்திருக்காரு. ஸோ அந்த கண்டெய்னர் பாக்ஸை வந்து ஒரு லாரி வந்து தான் இழுத்துட்டு போயிருக்கு. ஸோ இப்படி அவர் அந்த கண்டெய்னர் பாக்ஸில் போய்கிட்டு இருந்தப்போ தான் இவரை நோக்கி வந்து சுட்டிருக்காங்க. ஸோ ஏன் சுட்டாங்க, எதுக்கு சுட்டாங்கன்றதெல்லாம் இனிமே தெரிய வரல. மேபி ஏதாச்சும் தனிப்பட்ட காரணங்களா இல்லாட்டி அரசியல் ரீதியான காரணங்களா அப்படின்றதும் இன்னும் தெரிய வரல. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இவருடைய ஆட்சி ஏன் கவிழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இவருக்கு ஏற்கனவே வந்து இவருடைய விஷயங்கள் சம்பந்தமா, அதாவது இவர் முதல் வந்து பிரதமராக இருந்த காலப்பகுதியில் வந்து நிறைய பரிசு பொருட்கள், அதாவது அரசியல் ரீதியா இல்லாட்டி தனிப்பட்ட ரீதியா நிறைய பேரை வந்து சந்திச்சிருப்பார் இல்லையா? ஸோ அப்படி டைம்களில் வந்து நிறைய கிஃப்ட்டுகள் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரோலெக்ஸ் வாட்ச், அதோட ரிங், மோதிரங்கள், அந்த மாதிரி திங்ஸ்கள் வந்து நிறைய இவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது சம்பந்தமான சரியான அது எல்லாத்தையும் வந்து இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லிச்சுன்னா வித்தும் இருக்கிறாரு. ஸோ அப்படி வித்ததுக்கான கணக்குகள் அப்படியான விஷயங்கள்ல வந்து இவர் நிறைய மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கிறதால அந்த நாட்டுடைய தேர்தல் ஆணைக்குழு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா, இவர் முக்கியமான பதவிகளில் வந்து இனிமேல் வகிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு கடந்த மாதம் வந்து இவருக்கு ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கிறப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லிச்சுன்னா, இவர் மறுபடியும் ஒரு தேர்தல் வையுங்கன்றதுக்காண்டித்தான் இவர் வந்து மக்களை கொண்டிச்சு அந்த பேரணியை வந்து நடத்தியிருக்காரு. ஸோ இப்போ இவரை சுட்டவரை வந்து இவர் தான் சுட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பேரில் ஒருத்தரை வந்து கைது செய்திருக்காங்க. பட் அவர்கிட்ட வந்து விசாரிச்சப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா, ஏன் நீங்கள் அவரை சுட்டிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இவர் வந்து மக்களை தவறாக வழி நடத்துறார், அதனால தான் நான் சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே வந்து இந்த காரணம் நம்பகத்தன்மையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்னன்னு சொல்லிச்சுன்னா, அவருக்கு சுட்டது எங்க சுடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, கால்லாம் அவருக்கு சுடப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளவு இடம் இருக்கிறப்போ அவரும் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கண்டெய்னர் பாக்ஸில் வந்து அவர் மேலே நிற்கிறாரு. ஸோ அவ்வளோத்துக்கு கிளியர் இல்லாமல் காலில் சுட்டிருப்பான்ன்றது வந்து கொஞ்சமே சந்தேகப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அவர் இப்போ வந்து பூரண நலம் அடைஞ்சிட்டார், அதாவது உடல் தேறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவட்ட தகவல்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இவர் வந்து எங்கே அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லிச்சுன்னா, இவரோட அம்மாக்காக அவருடைய அம்மாவுடைய பேர்லேயே தான் ஒரு ஹாஸ்பிட்டலை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலாக இவரும் வந்து அட்மிட் ஆகி இப்போ வந்து ஓரளவுக்கு அவர் ரீகவர் ஆகி வந்துட்டு இருக்காராம். ஸோ அவருக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டெய்னர் பாக்ஸில் அவரை வந்து சுட்டதுக்கு அப்புறமா உடனே அவரை வந்து ஒரு காரில் வந்து மாற்றி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அந்த அப்படி கொண்டு போகிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காருக்கு மேலே அந்த காரை சுற்றி எல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த பொதுமக்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுல்லாக பொதுமக்கள் மாதிரி தான் இருக்குது, பாடி கார்ட்ஸ் மாதிரி இல்லை. ஸோ அவங்க எல்லாரும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா, அந்த காரை சுற்றியே அப்படியே ஏறி நிற்காங்க. புல்லட்ஸ் எதுவுமே அதால் போகக்கூடாதுன்ற மாதிரி அவங்களே ஃபுல்லாக ரவுண்ட் ஆகி நின்றாங்க. ஸோ அது ரொம்பவே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதோட அந்த துப்பாக்கி சூட்டில் வந்து இம்ரான்கானை தாண்டி 4 பேருக்கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே செத்ததா இன்னமும் தகவல் வெளியாகலை. ஸோ இதுதான் பாகிஸ்தானில் நடந்திருக்கிற விஷயம். இது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, கடந்த வியாழக்கிழமை மாலை தான் இது நடந்திருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கு உங்களுக்காக நான் கொண்டு வந்த விஷயம். இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.